உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் நுரைய எண்ணில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் நுரைய எண்ணில் வாருமே. நீரில்லையே நானில்லையே, நீரில்லையே நானில்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் நுரைய எண்ணில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் உறைய எண்ணில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கனவின் புனிதரான யோசேப்பின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இத்திரு நிகழ்விற்கு அன்போடும் பாசத்தோடும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கனவின் புனிதரான யோசேப்பை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது, அன்னை மரியாள் ஜெபமாலை தாயாக திருச்சபை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. எனவே திரு நிகழ்வை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு முன்பாக நமது கனவின் புனிதர் சூசையப்பர் இருக்கிறார், அன்பு தாய் மரியா இருக்கிறார். இரண்டு பேருமே நம் ஒவ்வொருவருக்கும் வல்லமைமிக்க பரிந்துரையாளர்களாக காட்சியளிக்கிறார்கள். நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ, திட்டம் இருக்கிறதோ, எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ, அத்தனையும் இவர்கள் தங்களது வல்லமையான பரிந்துரையால் நமக்கு பெற்றுத்தர இருக்கிறார்கள். எனவே திரு நிகழ்வை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தூய தாய் மரியாள் வழியாகவும் கனவின் புனிதரான யோசேப் வழியாகவும் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். லூர்து தொலைக்காட்சி வழியாக, மெர்சி நெட்வொர்க் வழியாக இத்திரு நிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு திரு நிகழ்விற்கு நான் வரவேற்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த திருப்பலியானது கனவின் புனிதரான யோசேப்பின் அன்பு பக்தர்கள் அனைவருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அனைத்து சகோதர சகோதரிகள் விரைவில் நலம் பெற வேண்டியும், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மக்கள் நலனில் அக்கறையோடு செயல்படுகிற அரசு பணியாளர்கள் நலமோடும் பாதுகாப்போடும் வாழவும், கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இறந்த சகோதரிகளுக்கு இறைவன் ஆன்ம இலைப்பாறுதலை அருளவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், இந்த நிறுவனங்களுடைய நிறுவனர் திருமிகு எஸ்.ஏ. லூர்து சாமி அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மெர்சி நெட்வொர்க் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், இவருடைய உரிமையாளர்கள் ஜெரோம், ஸ்டெல்லா மேரி இவருடைய நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், குருசுகுப்பம் செயின்ட் ஜூலியன் பரமானந்தம்
ஜெயமணி பரமானந்தம் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பிரான்ஸ் நாட்டில் வாழும் இவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளையுடைய நலனுக்காகவும். சென்னை சேவியர் நான்சி ஃப்ளோரா, அக்லேஷ் தஷில், மேல்வின் ஜோசப் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். நெல்லித்தோப்பு சகாயமரி, அறிவழகன், சகாய தீபா, ரயன் மைக்கேல், ரீகன், ரேச்சல் சூசைப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். லண்டனில் வாழும் அன்பழகன், சகாய வசந்தி, ஆன்டோ, ஆண்ட்ரியா நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். நெல்லித்தோப்பு தயாளன், ஸ்டாலின், எம்மானுவேல், செலஸ்டின், மேரி ரோலன் இவருடைய நன்றியாகவும். ஸ்டாலின் உடல் நலம் பெற வேண்டியும். நெல்லித்தோப்பு ருவியே, ழான், ஒதேத், ஜெயசெல்வி இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பெங்களூரு பிரபு ஜெயசீலன், மார்டினா, ரோஜர் ஜோசப் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். சென்னை கிறிஸ்டோபர் செபஸ்டினா இவருடைய நன்றியாகவும் இவருடைய மகன் ஸ்டீபன் ஜோயல் கனவின் புனிதரான சூசையப்பருடைய பரிந்துரையால் பேச்சு திறன் பெறவும். கோலாஸ் நகர் அலெக்சிஸ், மேரி அலெக்சிஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். மரியோ அமிட்டா உடல் நலனுக்காகவும் தேவமாதாவுக்கு நன்றியாகவும். அரியூர் பெலிசி ழான் இவருக்கு நல்ல திருமண வரன் அமைய வேண்டியும். அவிலா பாஸ்கல் நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும். அந்தோனிராஜ் என்னும் சகோதரர் இறந்து 1ஆம் ஆண்டு நினைவு என்று கொண்டாடுகிறோம். அன்பு சகோதரருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். வேளாங்கண்ணி வியாகுலமெரி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். திவ்யநாதன் அன்னம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். இருதயராஜ் அம்லோற்பவதாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். அம்லோற்பவ மேரி எஸ்தர் ராணி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். செபஸ்டின் மார்க் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் இவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். லுமியர் ஃபாத்திமா, லுமியர் நத்தாலி உடல் நலனுக்காகவும். கொரையா தெரேஸ் உடல் நலனுக்காகவும். பெங்களூரு சென்ட் ஜான்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற திருமிகு SS மரியதாஸ், திருமதி வியாகுல மேரி, MV அமல்ராஜ் இவர்களுக்கு கனவின் புனிதரான சூசையப்பனுடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் விரைவில் நலம் கிடைக்க வேண்டியும். அமலதாஸ் எனும் சகோதரருக்கு நல்ல திருமண வரன் அமைய வேண்டியும். எலிசபெத் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும். ஜோசப் ராஜ், இன்பரசி, அருள்வலன், ஜோ பெனடிக்ட் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். மும்பை டேவிட் அமலமரி, அபிஷேக், செட்ரிக் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். கடலூர் சேவியர் ஜாஸ்மின், ஆலன் ஆண்டன் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். கும்பகோணம் ஜெயமரி மற்றும் குடும்பத்தினருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் புனித சூசையப்பருக்கு நன்றியாகவும். சென்னை ஜாய்ஸ், ஜூலி, ஆனி, ஜேன், ஜஸ்டினா இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். லூர்துநாதன் குழந்தைசாமி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். பெர்ஃபின் ராஜ், ஜாஸ்மின், நிதோஷினி இவருடைய நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். போலந்து நாட்டில் வாழும் லாரன்ஸ், ஏஞ்சலின், எம்மானுவேல், ஜஸ்டின் ராஜ் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். கடலூர் அகஸ்டின், சந்திரா இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். லண்டனில் வாழும் ஸ்டீவன் லாரன்ஸ், கமில் இன்ஃபென்டா, ஈத்தன் தியோடர் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். கடலூர் சுந்தரவர்தன், ரோசலின் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும். கோயம்புத்தூர் மைக்கேல் தேவதாஸ் மற்றும் குடும்பத்தினுடைய நன்றியாகவும். இவருடைய மகள் ஜோன் ரின்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையவும். கோயம்புத்தூர் ரீதா மற்றும் குடும்பத்தினுடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். இந்த நாளில் நமது கோலாஸ் நகரில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட இருக்கிற அன்பு சகோதரர் மோரிஸ் சின்னாஸ் வழக்கறிஞர் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். பிரான்ஸ் நாட்டில் வாழும் ஜான் பெர்க்மென் வெர்ஜின் என்கிற அறிவு இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரிபோ கலைமான், ரிபோ மரிய கொன்சிலி அசும்தா, ரிபோ ப்ரூனோ இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஜெசிந்தா இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பிரான்ஸ் நாட்டில் வாழும் ஒரேல் எமில் தசிந்தா, ஒரேல் கிளமென்ஸ் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பிரான்ஸ் நாட்டில் உள்ள
போன்க ஜோஷியான் தேஷான் இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற அருட் சகோதரி அலெக்சாண்ட்ரியா உடல் நலம் பெற வேண்டியும். தூத்துக்குடி இன்னாசியார்புரம் அனன்சியா நிஷாந்த் இவருடைய நன்றியாகவும் அனன்சியாவுக்கு சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டியும். அருட் சகோதரி ஜான்சி மேரி, அருட் சகோதரி டெல்ஃபின் மேரி இவருடைய உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். ராயல் சாமி, சூசை, எஸ்போஸ்லாஸ், தங்கப்பிரகாசம், பவுனம்மாள், ரெக்ஸ், பொன்னம்மாள், ஜார்ஜ், ஜெமிலா மற்றும் இறந்த மாசில்லா குழந்தைகளுடைய ஆண்மைலை பாற்றிக்காகவும். ரத்திஸ்போன் பிரான்சிஸ் இவருடைய குடும்பத்தினருக்கு புனித சூசைப்பர் வழியாக இறைவன் உடல்நலம் தர வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும். ஈசாக் சகாயமரி இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ராஜா மெக்டோனல், மரிய அலோசி, கெவின் மெக்டோனல் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் புனித சூசையப்பருக்கு நன்றியாகவும். இந்த நாளிலே 45வது பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பழகன், அறிவழகன் என்னும் சகோதரர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இவருடைய நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். நீதிமன்றத்தில் நடைபெறும் சொத்து சம்பந்தமான வழக்கு நல்ல முடிவை தர வேண்டியும் கருத்துக்களுக்காகவும். செல்வராஜ் சகாயமரி, ஜான் பால், ஜெயரோஸ், நிக்கோலாஸ் தாஸ், சிறிய புஷ்பம் பேத்ரோஸ், அருட்தந்தை பாஸ்கல் பெட்ரோஸ், அருட் சகோதரி ஃபெலிசிட்டா மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காகவும். பிரிதிஷ், ஜெரி, மார்கரெட் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் புனித சூசையப்பருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும். லெபூஷே, அந்துவானத் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும். ஒபினேர், பூங்கொடி இவருடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். ஸ்ரீதர் ராணி இவருடைய குடும்பத்திற்கு சூசைப்பர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தூய திரு நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நாம் அனைவருமே பாவிகள் என்பதை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணகியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, சொல்லற்கரிய முறையில் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. எதிர்நோக்குக்கு இடமில்லாது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13, 16 முதல் 18 மற்றும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருட்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் 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 நிலைத்திருக்கும்.
ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம், இறை வசனங்கள் 18 முதல் 25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனவின் புனிதரான யோசேப்பின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இன்று நான் வாழ்த்துகிறேன். நமது கனவின் புனிதரான சூசையப்பருடைய வணக்க நாளில் ஜெபமாலை தாயினுடைய திருவிழாவையும் கொண்டாடுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இருவரும் புனிதர்களை அல்லது ஒரு நல்ல அப்பாவை நல்ல அம்மாவை கடவுள் நமக்கு பரிந்துரையாளர்களாக, நம் கூடவே வாழுகின்றவர்களாக, நம்மை ஆசையோடு அரவணைக்கின்றவர்களாக, நமது தேவைகளில் உடன் இருக்கின்றவர்களாக, நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக தாய் திருச்சபை கொடுத்து அழகு பார்க்கிறது. எனவே இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒரு சிலர் குருத்துவ திருநிகழ்விலே பங்கெடுத்திருக்கலாம். துறவர அருட்சகோதரருடைய வார்த்தைப்பாடு நிகழ்வுகளிலே பங்கெடுத்திருப்பீர்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கும். ஆயருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தலைமை குரு என்ன செய்வார்? குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டிய அருட்சகோதரர்களை
பெயர் சொல்லி அழைப்பார். பெயர் சொல்லி அழைத்த உடனே அந்த அருட்சகோதரர் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து 2 அடி முன்பாக வந்து இதோ வருகிறேன் என்று சொல்வார். இதோ வருகிறேன் என்று சொல்வார். அதே போலத்தான் துறவிகளும் அருட்சகோதரிகளும் வார்த்தைப்பாடு கொடுக்கின்ற பொழுது அவருடைய தலைமை அருட்சகோதரி பெயரிட்டு அழைக்கின்ற பொழுது அவளும் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து வந்து முன்பாக வந்து இதோ வருகிறேன் என்று தலை வணங்கி தங்களை அர்ப்பணிப்பார்கள். மிக அழகான ஒரு நிகழ்வு இது. குருத்துவத்திலும் துறவரத்திலும் கிடைக்கக்கூடிய இதுவரைக்கும் நாங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள், இன்று முதல் நாங்கள் உமது பணிக்காக உமக்காகவே வாழ்வதற்காக வருகிறோம் என்று சொல்கிற ஒரு அடையாள செயல்தான் இதோ வருகிறேன் என்று சொல்கிற பணி. இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது இனிமேல் இவர்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இறைவனுடைய விருப்பத்திற்கு உகந்தவர்கள், இறை திட்டத்திற்கு அடிபணிந்தவர்கள், இறைவனுக்காக சரணாகதி அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சமீபத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு குருத்துவ அருட்பொழிவு சடங்கு. அந்த நிகழ்விலே அந்த தலைமையேற்று நடத்துகிற பேராயர் அவர்கள் மிக அழகான ஒரு மறையுரை நிகழ்த்துகிறார். நான் ஏறக்குறை ஒரு 20-30 தடவை திரும்பி திரும்பி அந்த மறைவை கேட்டிருப்பேன். அவ்வளவு அருமையான ஒரு மறையுரை, நல்ல படிப்பினை கொடுக்கின்ற ஒரு மறையுரை. அது குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு 4 பேர் அங்கே வந்திருக்கிறார்கள். அவளை வரவேற்று அமர்ந்த பிறகு அழகான மறையுரை கொடுக்கிறார். அந்த மறையுரையிலே 3 கேள்விகளை அவர் அந்த திருநிலைப்படுத்தப்பட வேண்டிய அருட்சகோதரிடம் கேட்கிறார். மிக அழகான கேள்விகள். முதல் கேள்வி, ஆர் யூ வீக் இனஃப் டு பிகம் பிரீஸ்ட்? ஆர் யூ வீக் இனஃப் டு பிகம் பிரீஸ்ட்? அவ்வளோதான் முதல் கேள்வி. நீங்கள் குருவாவதற்கு பலவீனமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய பலவீனங்கள் கடவுளுக்கு தேவை என்று சொல்கிறார். நீங்கள் அழகானவர்கள், திறமையானவர்கள், நலமானவர்கள், வலுவானவர்கள், இது ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆர் யூ வீக் இனஃப் டு பிகம் அ பிரீஸ்ட்? உங்களுடைய பலவீனத்தை கொடுங்கள். இல்லை, நான் அழகா இருக்கிறேன், நான் அறிவா இருக்கிறேன், நான் திறமையா இருக்கிறேன், நான் வலுவா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க தேவையே இல்லை. God doesn't want the beauty of your seminarians ன்னு சொல்கிறார். உங்களுடைய அழகை அவர் கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உங்களுடைய பலவீனத்தை கேட்கிறார். ஆர் யூ வீக் இனஃப்? முதல் கேள்வி அது. நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களா? அதை ஒப்படையுங்கள், கடவுள் பயன்படுத்துவார். விவிலிய மாதங்கள் அத்தனை பேருமே விவிலியத்திலே பலவீனமானவர்கள் தான் கடவுளுடைய செய்தியை எடுத்து சென்றிருக்கிறார்கள், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். 2வது கேள்வி அவர் கொடுத்தது மிக அழகான கேள்வி. ஆர் யூ broken enough? ஆர் யூ broken enough? அப்படி என்றால் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த திருமேடையில் அப்பத்தை உடைக்கிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய திருவுடலை உடைக்கிருக்கிறீர்கள். அவரை உடைக்க உங்களுக்கு மனது வருகின்ற பொழுது உங்களை உடைப்பதற்கு, உடைத்து கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆர் யூ ரெடி டு பிரேக்? இந்த உடைத்தல் அவர் சொல்வது, நான் உங்களை உடைப்பேன், நீங்கள் என்னை உடைப்பீர்கள், என்னை அச்சுறுத்துவீர்கள், என்னை துன்புறுத்துவீர்கள், என்னை குற்றம் சுமத்துவீர்கள், எனக்கு எதிராக விமர்சனம் செய்வீர்கள், அடுத்தவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள், இடைஞ்சல் கொடுப்பார்கள், உடைக்கப்படுவீர்கள், நசுக்கப்படுவீர்கள். தயாராக இருக்கிறீர்களா? உடைக்கப்படுகின்ற மனிதர்கள் மட்டும்தான் இயேசுவின் உடலை உடைக்க முடியும், உடைத்து கொடுக்க முடியும். காரணம், அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்ட கடவுளாக இருக்கிறார். குருக்களே, நீங்கள் நொறுக்கப்படுவதற்கு தயாரா என்று கேட்டார். 2வது கேள்வி அது. 3வது மிக அழகான ஒரு கேள்வி இறுதியில் அவர் கேட்ட பொழுது, ஆர் யூ அஃப்ரேட் இனஃப் டு கமிட் சின் என்று சொன்னார். ஆர் யூ அஃப்ரேட் இனஃப் டு கமிட் சின்? ஆர் யூ அஃப்ரேட் டு கமிட் சின் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்வதற்கு பயப்படுகிறீர்களா? அவர் தொடர்ந்து நிறைய கேள்வி கொட்டினார். அதில் ஒரு கேள்வி, நீங்கள் திருவுடை அணிவதற்கு முன்பாக அதற்கு தகுதியாக இருக்கிறீர்களா? திருச்சபையின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தகுதியாக இருக்கிறீர்களா? திருச்சபையினுடைய திருவழிபாட்டை கொண்டாடுவதற்கு புனிதமானவர்களாக இருக்கிறீர்களா? ஆர் யூ அஃப்ரேட்? ஒவ்வொரு முறையும் திருவுடை அணிகின்ற பொழுது
திருச்சபையினுடைய பொருட்களை கையாளுகின்ற பொழுது, திருச்சபை நிர்வாகத்தை செயல்படுத்துகின்ற பொழுது நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். பலவீனம், நொறுக்கப்படுதல், பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு புனிதமான வாழ்க்கையை திருந்தி வாழ்வதற்கான வாழ்க்கை, இதுதான் குருத்துவம். இப்படிப்பட்டவர்கள்தான் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை என்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்த அந்த குருத்துவ நிகழ்விலே பேராயர் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். இந்த நாளிலே 2 விதமான புனிதர்களை நாம் சிந்திக்கிறோம். ஒரு பக்கம் கனவின் புனிதரான யோசேப்பு, இன்னொரு பக்கம் தாய் மரியாள். இவள் 2 பேருமே முழுமையாக இதோ வருகிறேன் உமது பணிக்காக, உமது திட்டத்திற்காக என்று தங்களை கையெடுத்தவர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016 மிக அழகான ஒரு மறையுரை நிகழ்த்துகின்ற பொழுது அம்மா மாதா ஆகட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது எல்லா ஆகட்டும் கடந்த ஒரு பெரிய ஆகட்டும், த கிரேட் எஸ் என்று சொல்கிறார். த ஃபியாட், த கிரேட் ஃபியாட் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எல்லா ஆகட்டும் ஆம் என்று சொன்னார்களே விவிலியத்தில், எல்லாவற்றையும் பெரியது அன்னை மரியாள் கொடுத்தது என்று சொல்கிறார். ஒருவேளை இன்று நான் யோசிக்கிறேன், அன்னை மரியாள் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் யோசேப்பை நான் யோசிக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் நேரடியாக கபிரியேல் வானதூதரிடம் ஆம் என்று சொன்னார், ஆகட்டும் என்று சொன்னார், இதோ வருகை என்று சொன்னார், இதோ உன் அடிமை என்று சொன்னார், உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொன்னார், உமது வார்த்தை செயலாகட்டும் என்று சொன்னார். ஆனால் யோசேப்புக்கு என்ன நடந்தது? கனவு காண்கிறார். நேரடியாக வானதூதர் வந்து பேசவில்லை, கனவிலே பேசுகிறார். ஒருபடி உயர்ந்தது. நேரடியாக பேசினா கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஒத்துக்க வச்சிடலாம், பேசலாம். ஆனா கனவுல வர்றது எப்படி ஏத்துக்கிறது? கனவு கனவு தான், அது எப்படி நம்புறது? கனவில் கூட இது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வழைப்பு என்று ஏற்றுக்கொள்கிற, ஒப்புதல் கொடுக்கிற, ஒத்துக்கொள்கிற, சம்மதத்தை கொடுக்கிற ஒரு யோசேப்பை நான் பார்க்கிறேன். முதல் வாசகத்தில், 2வது வாசகத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டோம். மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து தனது மனைவியை ஏற்றுக்கொள்கிறார். இது சம்மதத்தின் அடையாளம், ஆம் என்று சொல்லுகிற அடையாளம். இதோ வருகிறேன் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்று சொல்லுகிற அடையாளம் தான் இந்த வார்த்தைகள். எனவே அன்னை மரியாள் நேரடியாக கொடுக்கப்பட்டது, கனவின் மூலமாக கொடுக்கப்பட்டதையும் இவர் ஏற்றுக்கொண்டு ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தில் நிறைய விவிலிய மாந்தர்கள், இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், குலமுதுவர்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருமே அவர்கள் எஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள், நான் வருகிறேன் என்று சொல்கிறார்கள், நான் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், நான் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதால் தான் அவர்கள் வழியாக கடவுள் தனது திட்டத்தை இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றி உயர்ந்த இடத்தில் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நான் அப்படியே பட்டியல் போட்டால் அந்த பட்டியல் நீண்டினே போகுது. சுருக்கமாக 1-2 பேரை மட்டும் குறிப்பிடுகிறேன். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவிற்கான அழைப்பு. நோவா பெட்டகம் உங்களுக்கு தெரியும். இந்த மனித உலகம் சீர்கெட்டு போகின்ற பொழுது இந்த மனித உலகத்தை காப்பாற்றுவதற்காக கடவுள் அழைப்பு கொடுக்கிறார். எல்லாருமே புறக்கணிக்கிறார்கள். ஒரு மனிதன் எஸ் என்று சொன்னான், அவன் நோவா. அழகான பெட்டகம் தயாரித்து பெட்டகத்திற்குள்ளாக தன்னுடைய குடும்பத்தையும் கடவுள் கொடுத்த கட்டளையின்படி உயிரினங்களையும் அடைத்து வைத்து கடவுள் திட்டத்திற்கு அடிபணிந்தான். உலகம் விருத்தி அடைந்தது. நோவாவினுடைய எஸ் என்பது. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க ஆபிரகாமுக்கு கடவுள் அழைப்பு கொடுக்கிறார். உன் இனத்தையும் உன் நாட்டையும் உன் தந்தையையும் விட்டுவிட்டு நான் சொல்லும் இடத்துக்கு செல்ல வேண்டும். எல்லாம் தூக்கி போடு, நான் சொல்ற இடத்துக்கு போ. உனது இனத்தை பெரிதாக்குவேன், உன்னை ஆசியாக விளங்க செய்வேன். நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீ யாரையெல்லாம் சபிப்பாய் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் ஊரை விட்டு ஓடு, நான் எங்க சொல்றாங்க போ. எஸ் ஆண்டவரே, நான் போறேன். அவருடைய வாழ்க்கையில ஒத்த பிள்ளை ஈசாக்கு கொடுத்த பொழுது பலியிடணும், ஆண்டவரை பலியிடுறேன். இவர்கள் சொன்ன எஸ் ஆமாம் என்பதுதான். அவரை தொடர்ந்து மோசேவை பார்க்கிறோம். மோசேவுக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை, மோசே நீ எகிப்தில் இருக்கிற பார்வோன் மன்னனுக்கு என்னுடைய தூதனாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி எனது மக்களை மீட்டு வர வேண்டும். ஆண்டவரே, நான் திக்குவாயனாகிறேன், அரசனுக்கு முன்னாடி இப்படி பேசுறது நான். அவன் படைபலத்தோடு புஜபலத்தோடு இருக்கிறான், ஏராளமான படைகளை வச்சிருக்கிறான், எப்படி பேசுறது? ஆண்டவர் அனுப்புகிறார். எஸ் ஆண்டவரே, நான் போகிறேன். லட்சக்கணக்கான 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் அந்த
எக்ஸடஸ் என்று சொல்லப்படுகிற விடுதலை பயணத்தில் நடந்து வந்தார்கள். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆண்கள், 6 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள். எஸ் என்று சொன்னதால் கிடைத்த விடுதலை பயணம் இது. தொடர்ந்து யோசேப்பு, பழைய ஏற்பட்ட யோசேப்பு காலத்தில் ஆண்டவர் கொடுத்தது என்ன? உன்னுடைய சகோதரர்கள் அடித்து நொறுக்கினார்கள், அடிமையாக விற்றார்கள், மன்னிக்க வேண்டும். தொடக்க 50வது அதிகாரம் 21 நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆண்டவர் எல்லா தீமையும் நன்மையாக மாற்றிவிட்டேன் சொல்கிற யோசேப்பை பார்க்கலாம். யோசேப் எஸ் என்று சொன்ன, ஆண்டவரே நான் உங்களெல்லாம் மன்னிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். எனவே அந்த இடத்தில் எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். அதே போல இறைவாக்கினுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசாயா, இறைவாக்கினர் எரேமியா இவர் சொல்கிறார்கள், ஆண்டவரே ஏன் நான் உதடுகள் தீட்டுப்பட்டது, கரைப்படைந்தது, அழுக்காக இருந்து எப்படி நான் இறைவார்த்தை அறிவிக்க முடியும்? ஆண்டவர் சுத்தப்படுத்தி நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர். எரேமியா சொல்வார், நான் சின்ன பையன், விட்டுடுங்க ஆண்டவரே. இல்லை இல்லை, நான் உனக்கு முன்பாக இருப்பேன். எஸ் ஆண்டவரை, போகிறேன். அவர்கள் மட்டுமல்ல, எஸ்தருடைய வாழ்க்கை, சாமுவேலுடைய வாழ்க்கை, டேவிட்டுடைய வாழ்க்கை, டேனியலுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நீ கூர்ந்து படித்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக போகிறேன் ஆண்டவரே, உமது செய்தியை தாங்கிச் செல்வேன் சொன்ன ஒப்புதல் வாக்கு மூலத்தால், மனசம்மதத்தால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் வல்லமையோடு செயலாற்றி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய திருத்தூதர்களை ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறார்கள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் படிச்சீங்கன்னா அங்கு மீன்பிடிப்பு துறையில் இருந்த சகோதரர்கள் அழைக்கின்ற பொழுது வலையையும் தந்தையையும் மீன்பாடுகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே வருவார்கள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 மத்தேயு வரி வசூல் செய்து கொண்டிருப்பார். மத்தேயு என் பின்னே வா, அப்படியே கல்லாப்பெட்டியோடு விட்டு விட்டு வருகின்ற மத்தேயுவை பார்க்கலாம். பவுலடியார் திருச்சபையை துன்புறுத்து வருகின்ற பொழுது கடவுள் அழைக்கிறார், எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரே என்னை புறவினத்தானுக்கு அப்போஸ்தலனாக மாற்றும் என்று சொல்லி வந்தார். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் விவிலியத்தில் எல்லா இடங்களிலும் தங்களுடைய பலவீனத்தை கடவுளிடம் ஒப்படைத்தவர்கள் மிகப்பெரிய கருவிகளாக ஆண்டவர் அவளை பயன்படுத்தி இருக்கிறார். பேதுரு எடுத்துக்கொண்டால் வந்தவுடனே நீ பாறை, சீமோன் பலவீனமானவன், உன்னை பாறையாக மாற்று என்று சொல்லி திருச்சபை எழுப்பியிருக்கிறார். இன்று அன்னை மரியாளையும் அன்பு சூசை தந்தையும் பார்க்கின்ற பொழுது இந்த எஸ் என்று சொல்லப்பட்ட அனைவருடைய வாழ்வியலை விட மேலான ஒரு வாழ்க்கையை கடவுள் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஒரு பணி இருந்தது, ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் இவர்களுக்கு என்ன பணி? தன்னுடைய சொந்த மகனையே இந்த உலகத்திற்கு கொடுப்பது, சொந்த மகனை இவர்கள் வழியாக கொடுப்பது. அன்னை மரியாள் பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் சூசை தந்தை வளர்த்தெடுக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பையும் மிகப்பெரிய கடமையையும் ஆண்டவர் இவர்கள் மீது சுமத்துகிறார். நீங்களும் நானும் அங்கிருந்தால் எங்களை விட்டா போதும் சாமின்னு சொல்லியிருப்போம், ஆளை விட்டா போதும், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. திருமண உறவில்லாமல் குழந்தை பெற வேண்டும், சட்டங்களை முறையாக கடைபிடிக்கிற சூசை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ அடிமை, இதோ ஏற்றுக்கொள்கிறோம், ஆம் என்று பேரும் வருகிறார்கள். இந்த சம்மதத்தில், இந்த மன ஒப்புதல் கொடுப்பதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, எவ்வளவு தியாகங்கள் இருக்கிறது, எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, எவ்வளவு ஏச்சி பேச்சுகள் இருக்கிறது, எவ்வளவு பாடுகள் இருக்கிறது. அன்னை மரியாள் எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு நேரத்தில் இதோ அடிமை என்று சொல்லிவிட்டு ஓடிவிடவில்லை. வாழ்நாள் முழுவதுமே அந்த எஸ் என்ற வார்த்தையை அவர் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பெத்லகேம் பயணம், எகிப்துக்கு ஓடுகின்ற பயணம், நாசரேத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, காணா ஒரு திருமண நிகழ்வு, இயேசுவின் சிலுவையேடு, எல்லா இடத்திலும் அவர் இது ஆண்டவருடைய அடிமை, உங்கள் திட்டத்திற்காக இருக்கு என்று சொல்கிற ஒரு தாய் மரியாளை பார்க்கலாம். விவிலிய அறிஞர்கள் அழகாக எழுதுகின்ற பொழுது அன்னை மரியாள் மங்கள வார்த்தையின் போது மட்டும் எஸ் என்று சொல்லவில்லை. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் அங்கு சிலுவை அடியிலே அன்னை மரியாள் இருக்கின்ற பொழுது ஏசாண்டவர் சொல்கிற வார்த்தை, இதோ அருளப்பன், இதோ உன்னுடைய மகன், ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கின்ற பொழுது ஆம் என்று சொன்ன அன்னை மரியாள் என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் அன்னை மரியாள் தொடர்ந்து வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்கு ஆகட்டும் ஆகட்டும் ஆம் ஆம் என்று சொன்னதால் இன்று உயர்த்தப்பட்டவராக, வணங்குவதற்குரியாக மிகப்பெரிய பரிந்துரையாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சூசைப்பருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கனவிலே கிடைத்த தூதுரை இவருக்கு, உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறக்க போகும் குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது தூய ஆவியால் பிறக்க போகிறது, இதை வளர்த்தெடுக்க வேண்டும், மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அழகாக சம்மதம் தெரிவித்த இந்த சூசை தந்தை பெத்லகேமுக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்து கனவிலே எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு ஓடுகிறார். அங்கு மீண்டும் கனவிலே எச்சரிக்கப்பட்டு அவர் நாசரேத்துக்கு வருவார். இப்படி
கனவின் வழியாகவே கடவுள் கொடுத்த வேலைகளை எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய செயல்பாட்டினால் வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான புனிதரை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் அன்பு தந்தை சூசையையும் அன்பு தாய் மரியாவையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களுக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய பணிகளை செய்வதற்கு மட்டுமல்ல, பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே இது கடவுளுடைய விருப்பம் தானா, கடவுளுடைய திருவுளம் தானா, கடவுளுடைய திட்டம் தானா, கடவுள் இதை விரும்புகிறாரா, கடவுள் இதை செயல்படுத்த விரும்புகிறாரா, என்னை கருவியாக பயன்படுத்த அழைக்கிறாரா, இதையெல்லாம் யோசிக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய கருவியாக பயன்பட முடியும். இன்று உங்களையும் என்னையும் திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்த கடவுள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இதோ விவிலியத்தில் இருந்த அத்தனை பேருமே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை முழுவதுமாகவே கொடுத்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள், ஊரை விட்டு ஓடி இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் போட்டுவிட்டு செய்திருக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் கடவுளுடைய கருவிகளாக வாழ்வதற்கான மிகப்பெரிய அழைப்பு இந்த கொரோனா காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை யோசித்து செய்கின்ற பொழுது நாம் நலமாக இருப்போம். நம்முடைய திட்டங்களை அல்ல, நம்முடைய விருப்பங்களை அல்ல, அவருமே எதையும் திணித்து விட்டு எதையுமே நாம் சம்பாதிக்க முடியாது, வாழ முடியாது. ஆண்டவரே, இது உமது திட்டமானால் நடக்கட்டும், உமது விருப்பமானால் நீ ஏற்றுக்கொள்கிறேன், எதை நீ செய்ய பணிக்கிறோ அதற்காக நான் இருக்கேன்னு சொல்லி கடவுளிடம் நம் முழுவதையும் சரணடைவோம், நம்முடைய சம்மதத்தை கொடுப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் ஆண்டவருக்கு எஸ் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கனவின் புனிதரான யோசேப்பையும் எங்களுடைய தாய் மரியாவையும் எங்களுக்கு வல்லமைமிக்க பரிந்துரையாளர்களாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவள் இருவரையும் இன்று நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற பொழுது உமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, உமது விருப்பத்தை அறிந்து புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக தங்களை முழுவதுமே கையளித்த எங்களுடைய தந்தை சூசையைப் போல, எங்களுடைய தாய் மரியாவைப் போல நாங்களும் எங்கள் அன்றாட வேலைகளில், அன்றாட பணிகளில், குடும்ப பொறுப்புகளில், நாங்கள் செய்கிற மேலான காரியங்களில் உமது திட்டத்தை உணர்ந்து உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய மக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, இயற்கை உணகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம், கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர்பாதம், தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாயும், பலியாய் என்னையும் ஆற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தனது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உம் ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூய ஆவினேளிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றே பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், லூர்து தொலைக்காட்சி, மெர்சி நெட்வொர்க் இவைகள் வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கும் அன்பு பிள்ளைகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கனவின் புனிதரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தையே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு வந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக தன்னையே விலையாக கொடுத்த அன்பு தேவன். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம் ஒவ்வொருவருடைய சம்மதத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிற அன்பு தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
என்னாந்த உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீரின்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. என்னான்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீரின்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. முன்னோர் உண்டன மன்னா மடிந்து போயின, உன்னை தகுதியாய் உண்டாள் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என்னா போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. இனி நான் மெல்ல தேவே மறைந்து போவே, இனி நீரே என்னில் வாழ்வீர், வாழச் செய்யுவீர். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா, என் உள்ள உயிரே வா. நீரின்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளர் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோர். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோர். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். தந்தை என்றுனை வந்து பாடினோ. முந்தன் மைந்தன் சொந்தம் வென்று இன்று காத்திட்டார். முந்தன் மைந்தன் சொந்தம் வென்று இன்று காத்திட்டார். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திட்டாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திட்டார். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.